ஹாய் கைஸ், என்ன பார்க்க போனோம்னா டுடே நைட் டின்னர் தான் பார்க்க போனோம். அவங்க என்ன சாப்பாடுன்றது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மாவு நம்ம கடையில் வாங்கி ஒரு வாளியில் எப்பயும் போல் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. கல்லை அடுப்பில் போட்டுட்டு கல் காயமே இங்கே தோசை ஊற்றியாச்சு. முருங்கை தோசை ஊற்றி அது இது பண்ணவும் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம். அது கிண்ணத்தில் சூடு பண்ணி வச்சுருந்தோம். சிக்கன் குழம்பு சைடிஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, வெள்ளைப்பூடு புளிக்குழம்பு வேறு இருந்துச்சு. எங்கள் அக்கா கொடுத்து விட்டது. அந்த புளிக்குழம்புமே சூடு பண்ணி வச்சாச்சு. அதோட நேற்று அரைச்ச சட்னி வேறு இருந்துச்சு. அது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சாலும் ஒருக்கா சூடு பண்ணியாச்சு. தோசையை ஊற்றி தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் 3-4 தோசை ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். சிக்கன் குழம்பு அதோடு ஊற்றி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதோட நான் புளிக்குழம்பு தட்டுக்குள்ளே சிக்கன் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன். தக்காளி சட்னி கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டேன். தோசை நல்லா முறுன்னு இருக்கிறதுக்கும் சிக்கன் குழம்புக்கும் வேறு லெவலாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சாப்பாடு தான், தோசை தான் நைட்டு டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்ன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வரப்போ யார் யாருக்கு சிக்கன் குழம்பு அப்படின்னா பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதோட தோசைக்கு ஊற்றி சாப்பிட யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதோட இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படின்னா இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். நம்ம வீட்டில் கடையில் மாவு வாங்கினதுனால பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம தோசை தான் செஞ்சுருந்தோம். தோசைக்கு ஊற்றி சாப்பிடும்போது சும்மா சொல்லக்கூடாது, நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. 4 தோசை சாப்பிட்ற இடத்துல எனக்கு 5 தோசை சாப்பிட்டேன் நானே. புளிக்குழம்புமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே பாய், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.